ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப சூப்பராக டெலிஷியஸான ஒரு கேக் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு விதை நீக்கின 15 டேட்ஸ் எடுத்துக்கலாங்க. பேரிச்சம்பழம் 15 எடுத்துப்போம். பேரிச்சம்பழம் மேக்ஸிமம் எல்லாமே ஒரே சைஸில் தான் இருக்கும். அதனால் 15 பேரிச்சம்பழம் விதை நீக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இதை இப்போ நம்ம ஒரு பவுலில் சேர்த்துடலாம். 250 ml கப்பில் 1.5 கப் பால் எடுத்துக்கலாங்க. இது 250 ml உள்ள கப்பு. அதில் போட்டிருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த அளவுக்கு இருக்குது. இன்னும் ஒரு 1/2 கப் அதில் சேர்த்துடலாம். இந்த அளவுக்கு முழுகி இருக்குங்க. பால் கொஞ்சம் வெதன்னு இருக்கணும். கை பொறுக்கிற சூடு இருக்கணுங்க. அதுலேருந்து ஆவி போகிறது தெரியும் பாருங்கள். இந்த அளவுக்கு எல்லா பேரிச்சம்பழமும் முழுகி இருக்கணும். இது ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்படியே ஊறட்டுங்க. இதை ஒரு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். பாலோடு சேர்த்திங்கன்னா நல்லா அரைப்படாது. ஃபஸ்ட்டு பேரிச்சம்பழத்தை மட்டும் சேர்த்துக்கிட்டு அதில் கொஞ்சம் பாலை விட்டு நம்ம அரைச்சிப்போம். அதுக்கப்புறமா எல்லா பாலையும் விட்டு ஒரு வாட்டி அடித்து எடுத்துக்கலாங்க. இப்போ நான் பேரிச்சம்பழம் எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். இதில் கொஞ்சமாக பால் விட்டுக்கிறேன். இதை அரைச்சிடுவோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நடுவில் சொல்லக்கூடிய டிப்ஸ்லாம் விட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. இப்போ இதை மூடிட்டேன். அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடும். அரைச்சிட்டேன். இது நல்லா மசிஞ்சிருக்கு பாருங்களேன். இதில் பேலன்ஸ் உள்ள பால் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடுவோம். நீங்களும் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி தயங்காமல் ஹோம் பேக்கிங்கை ஆரம்பிங்க. இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதை பவுலில் சேர்த்துடலாம். இதோட நம்ம ப்ரௌன் சுகர் 1/2 கப் எடுத்துக்கோங்க. இது மிக்சியில் ஒரு அடித்து எடுத்துருக்கேங்க. 1/4 கப்பு வாசனை இல்லாத ஆயில் ப்ளஸ் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் ப்ளஸ் 1 டேபிள் ஸ்பூன், 1 பிஞ்ச் உப்பு, வெண்ணிலா எசன்ஸ் 1/2 டீஸ்பூன். இதையெல்லாம் கலந்து விஸ்கு வச்சு நல்லா கலந்து விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு அது மிக்ஸ் ஆகணும். நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணுங்க. விஸ்கை வச்சு நல்லா கலந்து எடுத்துப்போம். இப்போ இதில் மேலே ஒரு ஜல்லடை வச்சு அதில் மைதா 150 கிராம். நீங்கள் மைதாவுக்கு பதில் கோதுமை மாவு வேணாலும் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டுமே ஒரே ஃப்ளேவரில் தான் இருக்கும். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூனுங்க. பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1 டீஸ்பூன். இதை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இதை மாதிரி கலந்து விட்டு ஜலிச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஜலிச்சு மாவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லாத்தையும் ஒன்றா ஜலிச்சுட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா கட்டி விடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 3 பேட்சாக நீங்கள் சலித்து இதை மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க, கட்டி இல்லாமல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் சம்பாதிக்கணும், நம்மளும் 4 காசு சம்பாதிக்கணும், நல்லா ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், குறைவான முதலீட்டில் லாபம் தரக்கூடிய பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்ணை மூடிட்டு நீங்கள் சூஸ் பண்ணலாங்க இந்த ஹோம் பேக்கிங்கை. குறைவான மூலதனம், உழைப்பும் ரொம்ப நம்ம வீட்டில் சமைக்கிற மாதிரி தான். அதுவும் ரொம்ப கடினமான வேலைலாம் கிடையாது. இந்த வலையில் அடியில் அந்த மாவு ஒட்டி இருக்குது பாருங்கள், அது மேலே வச்சு நம்ம ஜலிச்சிக்கணும். ஈஸியாக நம்ம காசு சம்பாதிக்க முடியுங்க. நீங்களும் தாராளமாக பயமே இல்லாமல் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ரௌனி கற்றுக்கோங்க. நல்ல ஒரு லாபம் அந்த ப்ரௌனியில் வருது. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். குறைஞ்ச பொருளை வச்சேங்க நல்லா டேஸ்டியான ப்ரௌனி செஞ்சு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் 1 by 1 கேக் ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் அறிமுகப்படுத்தலாம். நம்ம பாதாம் இப்போ நான் ஒரு 1/4 கப் அளவு கட் பண்ணி வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. ஒரு 1/2 kg ரவுண்டு டின்னு தாங்க எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்க பட்டர் ஷீட்டை அதில் போட்டுடலாம். கொஞ்சமாக ஆயில் போட்டால் போதும். அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க.
இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பட்டர் ஷீட்டை சேர்த்துடலாங்க. சுற்றியும் பட்டர் ஷீட் போடணும், அதுவும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இப்போ போடுறேன் பாருங்கள். எப்படி பட்டர் ஷீட்லாம் கட் பண்ணணுங்கிறது வீடியோ உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலில் இருக்குது. உங்களுக்கு டைம் இருந்தால் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பேட்டரை இதில் கலந்துடலாம். இதை 10 நிமிஷம் 180 டிகிரி ப்ரீஹீட் பண்ண அவனில் தான் இப்போ நம்ம வைக்க போகிறோம். எப்பொழுதுமே அவனை ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கேக் பேட்டரை அதில் வைக்கணுங்க. 10 நிமிஷம் 180 டிகிரி ப்ரீஹீட் பண்ண அவனில் நம்ம இதை வச்சிடலாம். 40லேருந்து 45 நிமிஷம் 180 டிகிரியில் இதை நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாங்க. ரொம்ப ஈஸி தான், செம்ம டேஸ்ட்டில் இருக்கும் இந்த டேட்ஸ் கேக்கு. எக் இல்லாதது, எக்லெஸ் டேட்ஸ் கேக்கு தாங்க. செம்ம டெலிஷியஸாக இருக்குங்க, சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ நம்ம அவன் ஆஃப் ஆகிட்டு இதில் கேக் பேக் ஆகிருக்கான்னு நம்ம கரெக்டாக செக் பண்ணிப்போம். ஒரு டூத் பிக்கோ இல்லை ஒரு கம்பியோ வச்சு செக் பண்ணி பாருங்கள். அதில் ஒட்டாமல் வந்தால் நம்ம கேக் பேக் ஆகிட்டுன்னு அர்த்தம். இல்லைங்க, கடைசியாக கொஞ்சோண்டு ஒட்டிகிட்டு வருது, இன்னும் ஒரு 5 நிமிஷம் நம்ம அவனை ஆன் பண்ணி வச்சு எடுத்துப்போம். ஒரு 5 நிமிஷம் மட்டும் அதே ஹீட்டில் நம்ம ஆன் பண்ணி வச்சோம்னா கரெக்டாகி வந்துடுங்க. இப்போ நம்ம கேக் பேக் ஆகிட்டு, எப்பொழுதுமே எந்த கேக்குமே சரிதாங்க, எடுத்து வெளியில், அதுவும் ஃபேன் காற்றுலாம் படாமல், ஃபேன் காற்றுல வச்சுலாம் நீங்கள் ஆற வைக்கக்கூடாது. அப்படி ஆற வச்சிங்கன்னா மேலே உப்பி வந்திருக்கு பாருங்கள், அதெல்லாம் அடைஞ்சு போயிடும். அது தானாக ஆறணும். அந்த அளவுக்கு அதை எடுத்து நீங்கள் வச்சிட்டிங்கன்னா அது தானாக ஃபுல்லாக அதோட ஹீட்டு ரெடியூஸ் ஆகி அதுக்கப்புறம் நம்ம டீமோல்ட் பண்ணணுங்க. பண்ணிவிட்டு அப்புறமா பட்டர் ஷீட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கேக் நல்லா ஆறி இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு தான் நம்ம பீஸ் போடணும். எந்த கேக்காக இருந்தாலும் சரிங்க. அப்போ தான் நமக்கு அந்த கேக்கு உதிராமல் உடையாமல் நமக்கு கிடைக்கும். நம்மளோட டேட்ஸ் கேக் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ குழந்தைங்கள்லாம் பேரிச்சம்பழம் சாப்பிட மாட்டாங்க, வேண்டான்னு சொல்கிற குழந்தைங்களும் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இதை மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். மைதாவுக்கு பதில் கோதுமை மாவு கூட நீங்கள் கலந்துக்கலாங்க. இதே ரேஷியோவில் கரெக்டாக நீங்கள் செஞ்சிங்கன்னா எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் சூப்பராக இருக்கும் கேக்கு. செம்ம சாஃப்டாக இருக்குது பாருங்களேன். ஆமாம், அதே மாதிரி டேஸ்ட் வைஸும் பக்காவாக இருக்குங்க. நீங்கள் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ நம்ம கேக்கை கட் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த ஷேப்பில் வேணாலும் நம்ம கட் பண்ணிக்கலாங்க, அது நம்ம விருப்பம்தான். இது மேலே நீங்கள் கொஞ்சமாக சாக்லேட் மெல்ட் பண்ணி ஊற்றி கூட சாப்பிட்லாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நம்ம ஒயிட் சுகர்லாம் சேர்க்கலைங்க, ப்ரௌன் சுகர் தான் சேர்த்துருக்கோம். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு, எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் நம்மளோட கேக்கு. இதை மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. நீங்களும் பிஸ்னஸ் பண்ணணும், ஏதாவது சம்பாதிக்கணும், நம்மளும் சாதிக்கணும், ஒரு தொழிலதிபர் ஆகணும் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா பயப்படவே வேண்டாங்க. ஹோம் பேக்கிங்கை சூஸ் பண்ணி செய்யலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.